ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன். கோடை காலத்துக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த கோடை காலத்தில் வெள்ளரிக்காய் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக டேஸ்டியாக அண்ட் சிம்பிளாக ஒரு வெள்ளரிக்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி தோல் சீவி அதோட விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குழம்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. குழம்புக்கு எவ்வளோ வெள்ளரிக்காய் தேவையோ அந்தளவு வெள்ளரிக்காய்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ எல்லா வெள்ளரிக்காயையும் முதல்ல வேக வைக்கணும். இதோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாமே சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் இருக்கும். அதை நான் முழுசாகவே தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2, அதையும் நான் நறுக்கி சேர்க்கலை, முழுசாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். தக்காளி 2 தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. வெள்ளரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வேக விட்டாச்சு. வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசால் அரைச்சி சேர்க்க முடியும். இப்போ பார்த்தாலே தெரியுது, இப்போ 7 நிமிஷம் ஆயிருக்கு, வெள்ளரிக்காய் இன்னும் வேகலை. இடையிடையே லைட்டாக அதை கிளறி விட்டுக்கோங்க. வெள்ளரிக்காய் கொஞ்சம் மசிஞ்சு வரணும். அது மசிய தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லைட்டாக அந்த கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். மறுபடியும் நான் இதை மூடி போட்டு வேக விடுறேன். 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், வெள்ளரிக்காய் கொஞ்சம் மசிஞ்சிருக்கு, சரியான பருவத்தில் இருக்குது. அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் அரை மூடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் 2. நம்ம ஏற்கனவே நிறைய சின்ன வெங்காயம் வெள்ளரிக்காயோடு சேர்த்து வேக விட்டுருக்கோம். ஸோ 2 போதும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக வெள்ளைப்பூடும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த பேஸ்ட்டை நாம் வெள்ளரிக்காயில் சேர்க்க போகிறோம். இதை இப்போ இதில் கலந்து விட்டுடலாம். வெள்ளரிக்காயில் ஏற்கனவே தண்ணி நிற்கிது. ஸோ இப்போதைக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ரெசிபி கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஏற்கனவே நம்ம அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, மிக்சியில் அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சமாக நான் சேர்க்குறேன், அதிகம் வேண்டாம். தண்ணி ஜாஸ்தி ஆக ஆக டேஸ்ட்டு கம்மியாகும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த வெள்ளரிக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளரிக்காய் துண்டாக இருக்கிறத விட கொஞ்சம் மசிஞ்சு வரும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா கொதிக்க விட்டுலாம். இது நல்லா கொதிச்சாச்சு. இதில் இப்போ தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை. இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு நான் இன்னும் ஆஃப் பண்ணலை, தாளித்து கொட்டினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். கொட்டியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெள்ளரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெள்ளரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.